வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. எங்கெல்லாம் தெரியுமா? சென்னையிலும் இருக்கும். வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாவே கொடூர வெயில் அடித்து வருகிறது. இன்னும் ஏப்ரல், மே மாதங்கள் வராத நிலையில் தற்போது நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் அதாவது நாளை சென்னை உட்பட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. இதை குறித்து தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் 3 மாவட்டங்கள் மட்டுமே கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் தொடர்பாக வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக குறிப்பாக பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மார்ச் 20ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை மறுநாள் மார்ச் 21ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்ச் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகம் ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலின்படி நாளை முதல் நாளை மறுநாளும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. மார்ச் 22 மற்றும் மார்ச் 23 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதி கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. நாளை மார்ச் 20ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 to 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 24 to 25 டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. இதை குறித்து கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச சென்னை, பள்ளிக்கரணை மற்றும் ஈரோடு மாவட்டம் வரட்டப்பள்ளம் ஆகிய பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. இதை குறித்து மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் அப்பகுதிகளில் உள்ள கடற்கரைகளுக்கு சென்று மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.